ஆண்டவரே, நான் ஆசைப்பட்ட இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, நான் ஆசைப்பட்ட இந்த மாதிரி ஒரு தொழில், நான் ஆசைப்பட்ட இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, இந்த மாதிரி ஒரு உயர்வு, ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலை. நான் தேடி தேடி போய் வெட்கப்பட்டு நான் திரும்பி வந்திருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன். நீங்கள் எனக்கு கொடுங்க, நீங்கள் எனக்கு கொடுங்க, நீங்கள் எனக்கு கொடுங்க. உங்கள் அன்பு எனக்கு போதும். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக யாரெல்லாம் இந்த ஜெபத்தில் நீங்க அற்பமாய் எண்ணப்படுகிறீர்களோ, நீங்களா இருக்கலாம், உங்க பிள்ளைகளா இருக்கலாம். பாஸ்டர் எங்களை ரொம்ப கேவலமா நினைக்கிறாங்க, பாஸ்டர் ரொம்ப கேவலமா நினைக்கிறாங்க. ஒருவேளை ஒரு குழந்தை இல்லாததா இருக்கலாம், ஒரு திருமணம் ஆகாததா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வீடு இல்லாததா இருக்கலாம், ஒரு அழகு இல்லாத இருக்கலாம். எனிவே என்னை ரொம்ப குறைவா நினைக்கிறாங்க. ஸோ எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணால் நல்லா இருக்கும். என் பிள்ளைய ரொம்ப மோசமாக நினைக்கிறாங்க, அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க பாஸ்டர், மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாங்க. அவங்க பார்க்குற பார்வையிலே தெரியுது நம்மளை ரொம்ப குறைவாக பார்க்குறாங்கன்னு தெரியுது. ஆனால் லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு அவங்க கண்ணுக்கு முன்னாடி அந்த லேயாளை பிளஸ் பண்ண ஆண்டவர் என்னையும் என் பிள்ளைகளையும் பிளஸ் பண்ணுவார்னு நம்பிக்கையோட அதுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெரிய சத்தியம் என்னன்னா, நீங்கள் மறந்துடக்கூடாது. யாரு நம்மளை அற்பமாக நினைக்கிறாங்கன்றதுக்காக நம்ம அவங்களுக்கு முன்னாடி நான் நல்லா அவங்க அற்பமாக நினைக்க கூடாதுன்றதுக்காக தவறா எந்த வழியை நீங்க சூஸ் பண்ணவே கூடாது. அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அதுக்காக கடன் வாங்கக்கூடாது, அதுக்காக உங்க பெருமையை நீங்க தயவு செய்து காமிச்சாதீங்க, நீங்க சிக்கிடுவீங்க. ஆண்டவர் உங்க பக்கத்துல இருக்க மாட்டார், ஆண்டவர் உங்க பக்கத்துல இருக்க மாட்டார். ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. அதனால இன்னொருத்தர் நம்மளை மோசமா நினைக்கிறாங்கன்னா ஆண்டவரே நம்மளை உயர்த்துவார், ஆண்டவரே நம்மளை தூக்கி எடுப்பார். அது வரைக்கும் நீங்க அமைதியா இருங்க, அது வரைக்கும் நீங்க சும்மா இருந்தா போதும். நம்மளை அற்பமா நினைக்கிற இடத்துல நம் தலையை நிமிர பண்றது நம்ம வேலை கிடையாது, கர்த்தர் வேலை, கர்த்தர் வேலை. அவர் தான் அந்த ப்ராசஸை கரெக்டா செய்வாரு, அவர் தான் அந்த ப்ராசஸை தெளிவா செய்ய முடியும். அவரை தவிர வேற யாரும் அந்த ப்ராசஸை சரியா செய்ய முடியாது, நம்மளால அது சரியா செய்ய முடியாது. அதனால நீங்க முயற்சி எடுக்காதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் அப்படியே முன்னாடி வாங்க, உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பாஸ்டர், கர்த்தர் இன்னைக்கு என்னோட பேசினாரு. என்ன அற்பமாய் நினைக்கிறவர்களுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன சாட்சியா நிறுத்தணும்னு நான் விரும்புகிறேன். ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளும் இந்த ஜெபத்தோட கூட நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்காகவும் சேர்ந்து நான் ஜெபிக்கிறேன். இந்த 100 நாளைக்குள்ள சபையில் ஒரு பெரிய சுத்திகரிப்பை ஆண்டவர் தரப்போறாரு, நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தரப்போறாரு. இந்த 100 டேஸுக்குள்ள கர்த்தர் நம்மளை தேறினவர்களாய் ஆண்டவர் நிறுத்த போறாரு. எல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கையும் கர்த்தர் நமக்கு தரப்போறாரு. நம்முடைய மனசு அளவில் ஆண்டவர் நம்மளை ஸ்ட்ரென்த் பண்ண போறாரு, நம்முடைய சிந்தனை அளவில் ஆண்டவர் நம்மளை ஸ்ட்ரென்த் பண்ண போறாரு. ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், ஆமென். உங்களுடைய காரியங்களை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். நேர மனிதர்கள் அற்பமா நினைக்கும் போது அவங்க முன்னாடி நீங்க அதான் இன்ஃபீரியாரிட்டிய சுப்பீரியரிட்டியா காமிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. என்னது இந்த இன்ஃபீரியாரிட்டின்னா தாழ்வு மனப்பான்மை. அந்த தாழ்வு மனப்பான்மையை நிறைய பேர் எப்படி காமிப்பாங்கன்னா சுப்பீரியாரிட்டியா அப்படின்னா ஆப்போசிட்டா காமிப்பாங்க. நான் பாரு, இப்போ பொதுவாக நான் எப்படி அது ரொம்ப ஓப்பனாக அதை சொல்ல முடியுமான்னு தெரியல. அப்படின்னா ரொம்ப தங்களை அழகற்றவர்கள் அப்படின்னு ஒருத்தங்க நினைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க நல்லா இருக்கிறதுக்காக சரி இல்லை கொஞ்சம் நல்லா இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அழகாக இருக்கணுன்றதுக்காக சில விஷயத்தை அவங்க பயன்படுத்துறது அப்படி தவறுன்னு நான் சொல்லலை. ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களை அவங்க ரொம்ப இதுவாக நினைக்கிறாங்கன்னா அழகுபடுத்துறதுக்காக தங்களுக்கு அல்லாததை எல்லாம் தூக்கி போட்டு தங்களை காமிச்சுக்குவாங்க. இல்லை பகட்டா அப்படி காமிப்பாங்க. இதுதான் சொல்றேன் சுப்பீரியரிட்டி. அப்படி உங்களை யாராவது அற்பமா நினைக்கும் போது நீங்க என்ன பண்ணுங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி என்ன நல்லா காமிக்கணும்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா கர்த்தரிடத்துல போங்க, ஆண்டவரிடத்துல நீங்க போங்க. கர்த்தரிடத்துல போய் இந்த மாதிரி என்ன நினைக்கிறாங்க ஆண்டவரே, இந்த மாதிரி என்ன குறைவா நினைக்கிறாங்க, எனக்கு வீடு இல்லைன்னு இப்படி நினைக்கிறாங்க, ஆனாலும் எனக்கு ஒரு வீட்டை தந்து ஆசீர்வதிக்கிறதுக்கு உங்களால முடியும் அப்படின்னு சொல்லுங்க. என் பிள்ளைய இந்த மாதிரி அற்பமா நினைக்கிறாங்க,
என் பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கு உங்களால் முடியும். ஆண்டவரே, என் கணவனார் என்ன அற்பமா நினைக்கிறாரு பாருங்க. ராகேல அவர் அவ்வளோ நேசிச்சாரு. ஆனா ராகேலுக்கு என்ன இல்லையாமா? ராகேலுக்கு குழந்தை இல்லை. வேதம் சொல்லுது அவளுடைய கர்ப்பத்தை ஆண்டவர் அடைச்சு வச்சிருந்தாராம். ராகேலுக்கு குழந்தை. ஆனா லேயாள் அற்பமா எண்ணப்பட்டவள். அப்படின்னா இந்த லேயாளுடைய குடும்ப வாழ்க்கையில இந்த யாக்கோபு ரொம்ப நாள் கூட இல்லை. ஆனா வேதம் சொல்லுது அவள் கர்ப்பம் தரிக்கப்படியாய் கர்த்தர் செய்தார். அப்ப ஆண்டவருடைய கண்ணு எப்போ எங்கதான் இருக்கும்னா, அற்பமா இருக்கிறவங்கள தூக்கி விடுறதுல தான் கர்த்தருடைய கண்ணு இருக்கும். அதனால உங்க மேல ஆண்டவருடைய கண்ணு இருக்க போகுது. கண்களை மூடி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, 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 இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, நீங்க கடந்து வாங்க ஆண்டவரே. இது உங்க வார்த்தை, இது உங்க வார்த்தை. லேயாள் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு, கர்த்தர் கண்டு, கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படியாய் செய்தார். கர்த்தர் கண்டு. ஆண்டவரே, இப்போ இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளை அற்பமா எண்ணப்படுகிறத நீங்க பாருங்க ஆண்டவரே, நீங்க பாருங்க ஆண்டவரே. உங்க கண்ணு என் பிள்ளைய பார்க்கட்டும் ஆண்டவரே. எவ்வளவு அற்பமா எண்ணப்படுறாங்கன்னு யாருக்கும் தெரியாத ஆண்டவரே, சொந்தக்காரங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, சுற்றி இருக்கிற அம்மா அப்பாவுக்கு கூட தெரியாத ஆண்டவரே. என் பிள்ளை மனசுக்குள்ளேயே அதை வச்சிருக்குது. எவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்றாங்க, எவ்வளவு கேவலமான வார்த்தையை சொல்றாங்க. அவங்க பார்க்கிற பார்வையே சரியில்லையாப்பா, பார்க்கிற பார்வையே சரியில்லையாப்பா. என்னமோ ஒன்றும் இல்லாதவளை மாதிரி பைத்தியம் மாதிரிலாம் ட்ரீட் பண்றாங்களே அப்பா, அப்படி ட்ரீட் பண்றாங்களே அப்பா. என் பிள்ளைய எவ்வளவு மோசமா ட்ரீட் பண்றாங்கப்பா. எங்க சிஸ்டரை எவ்வளவு மோசமா ட்ரீட் பண்றாங்கப்பா. அப்பா, அவங்க படிப்புக்கு ஒரு மரியாதை இல்லை, அவங்க வளர்ச்சிக்கு ஒரு மரியாதை இல்லை, அவங்க பாசத்துக்கு ஒரு மரியாதை இல்லை. சோத்திரம் சோத்திரம். இதனாலேயே எங்க பிள்ளை நல்ல சந்தோஷமான வீட்டுக்கு போறதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறாங்க. எதுக்கு போகணும், எதுக்கு நான் அங்க போறேன், வேண்டாம். என்னதான் மதிக்கல, என்னதான் அற்பமா நினைக்கிறாங்கல்ல, என்னதான் கேவலமா பாக்குறாங்கல்ல, அதனாலேயே என் பிள்ளை அங்கெல்லாம் போகாம தன்னை ஒதுக்கிட்டே வர்றத இப்போ உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் ஏசப்பா உங்க பிள்ளைகளுக்காக பரிதபிச்சு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்க கண்ணு லேயாளை பார்த்தது உண்மையானால் இப்ப எங்க சிஸ்டரை பார்க்கணும், இப்ப எங்க பிரதரை பார்க்கணும். உங்க வாக்குத்தத்தை நிறைவேறட்டும். அந்த லேயாளை ஆண்டவரே பிதாக்களுடைய கல்லறையில தான் அடக்கம் பண்ண வைக்கணும்னு உங்க சித்தம் வெளிப்பட்டுச்சு இல்லப்பா. அந்த அற்பமா பார்க்கிற சூழ்நிலை மாறணும். அந்த அற்பமாய் பார்க்கிற மனிதர்கள் மத்தியில் எங்க பிள்ளைகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். சாட்சியா நிறுத்தணும், சாட்சியா நிறுத்தணும், சாட்சியா நீங்க நிறுத்தணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அவங்க கண்ணு பார்க்க அவங்க பார்த்துட்டு இருக்க எந்த இடத்துல எங்க பிள்ளை அற்பமாய் நினைச்சாங்களோ, எந்த இடத்துல என் பிள்ளைய அப்படி நினைச்சாங்களோ, அதே ஜனத்துக்கு முன்னாடி, அதே சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி கர்த்தரை கலங்கரிச்சு தேவன் என் பிள்ளையோடு இருக்கிறீர் என்கிறதை நிரூபிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். என் பிள்ளையை எதை வச்சு அற்பமா நினைக்கிறாங்களோ அந்த காரியத்துல ஒரு வெற்றி வேணும், அந்த காரியத்துல ஒரு வெற்றி நடக்கணும். சாட்சி சொல்லணும்ப்பா, சாட்சி சொல்லணும் ஆண்டவர். அற்புதத்தை எங்களுக்கு செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். அது அவங்க முன்னாடி, அவங்க கண்ணுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கலங்கவே வேணாம், கலங்கவே வேணாம். ஓ, லேயாள் அற்பமா எண்ணப்படுகிறதை கர்த்தர் கண்டு. ஆமேன். ஸோ நம்பர் 2, இரண்டாவது ஒரு காரியத்திற்காக கூட ஜெபிச்சு உங்களுக்கு முடிச்சு அனுப்ப போறேன். நம்பர் 2, ரெண்டாவது, நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு கிடைக்காத ஒன்று, தேடி 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 போய் ஓடி 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 போய் கிடைக்காத அந்த ஒன்று, அதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டு ஒருவேளை அதை விடவே முடியாத ஒரு சிலர் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பேசினார், அதை விட்டுரு, அதை விட மேன்மையானது உனக்கு நான் தருவேன். ஆனால் சிலரால் அந்த மேன்மையை பார்க்க முடியாமல் இருக்கலாம்.
ஏற்கனவே இழந்தது ஒரு பெரிய இழப்பு, அதுக்கு ஈடு கொடுக்கவே முடியாத அளவிற்கு உங்க வாழ்க்கை இருக்கலாம். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே நீங்க தேடி போன அன்பு உங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் நேசரின் அன்பு எப்படி ராகேலுக்கு கிடைச்சிருச்சோ, அவள் தேடி போன அன்பு அவளுக்கு கிடைக்கல, ஆனா இயேசு ராஜாவுடைய அன்பு, அதைவிட பெரிய அன்பு அவளுக்கு கிடைச்சிருச்சு. அதனால நீங்க தேடி போகிற ஒன்று உங்களுக்கு கிடைக்கல, அதை விட பெஸ்டா ஆண்டவர் உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு ஒன்றை கர்த்தர் செய்வாராக, கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா. ஆனா ஒரு டிசிஷன், ஒரு தீர்மானத்தை நீங்க எப்போ எடுக்கணும். நீங்க எப்போ நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா தைரியமா நீங்க கவலை இல்லாம எப்போ வாழ்வீங்க அப்படின்னு சொன்னா, சில விஷயத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படின்னா அது 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 கிடைக்கலையா, அது கிடைக்கலையா, உடனே உங்க மனசு என்ன பண்ணணும்னா ஏத்துக்கணும், ஏத்துக்கணும். என் பிள்ளை இப்போ நிறைய தாயார் இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொன்னா அம்மா அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு பிடிச்சிடும், அவ்வளவுதான். உங்களுக்கு வேற ஒன்றும் வேண்டாம், அம்மானு கூப்பிட்டா போதும். வேற எது சோறும் தர வேண்டாம், பிரியாணியும் தர வேண்டாம். இப்போ நீங்க அவங்களுக்கு அம்மானு கூப்பிடலன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன கூப்பிடலையேன்ற வருத்தப்பட வேண்டாம். சரி பரவாயில்ல, ஒரு நாள் கூப்பிட ஒரு நாள் வரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கர்த்தர் உங்களுக்கு தரணும். அதனால ரெண்டாவது ஒரு காரியத்திற்காக ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, நான் ஆசைப்பட்ட இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, நான் ஆசைப்பட்ட இந்த மாதிரி ஒரு தொழில், நான் ஆசைப்பட்ட இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, இந்த மாதிரி ஒரு உயர்வு, ஆனா எனக்கு எதுவுமே நடக்கலை. நான் தேடி தேடி போய் வெட்கப்பட்டு நான் திரும்பி வந்திருக்கிறேன். ஆனா இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன், நீங்க எனக்கு கொடுங்க, நீங்க எனக்கு கொடுங்க, நீங்க எனக்கு கொடுங்க. உங்க அன்பு எனக்கு போதும். நான் தேடி போனது எனக்கு கிடைக்கல, ஆனா உங்க கையினால வாய்க்கணும். லேயாளுக்கு தேடி போனது கிடைக்காவிட்டாலும் உங்க அன்பு இருந்தது போல சத்தத்தை உயர்த்தி அந்த காரியத்திற்காக ஜெபிக்க போறோம். ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை எங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும் அந்த கிருபை கர்த்தர் ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் அந்த அற்புதம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜா, என்னுடைய பிள்ளைய நோக்கி பாருங்கப்பா. எத்தனை வருஷத்தினுடைய கற்பனை, எத்தனை வருஷத்தினுடைய தீர்மானம், எத்தனை வருஷத்துல பின்னாடி ஓடி, ஆனா இதுவரையிலும் அந்த நன்மையை பார்க்கலையே. ஆனா இப்போ உம்முடைய கண்கள் எங்கள் பிள்ளைகள் மேல் நோக்கமாகி ஒரு அற்புதத்தை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்க கொடுக்கணும், நீங்க ஆசீர்வதிக்கணும், உங்க அன்பை நாங்க உணரணும். நீங்க எந்நேரமும் எங்களை கைவிடலைன்றதை நாங்க பார்க்கணும். எங்க பிள்ளைகள், இந்த லேயாளுடைய தலையின் மேல் இருக்கிற ஆசீர்வாதம் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் நிலைவரமாய் தங்கி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அவர்கள் கொண்டு வந்திருக்கிற ஜெப குறிப்புகளுக்கு கர்த்தர் ஒரு பதிலை கர்த்தர் தருவீராக. இந்த சத்தத்தை எங்கெல்லாம் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் ஒரு நன்மை உண்டாவதாகப்பா. உங்க கிருபையின் கரம் தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.